திருச்சிற்றம்பலம். காண்டல் வாயில் மனம் தன்வேதனையோடு யோக காட்சி என ஈண்டு 4ஆம். அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்று 2ஆம். மாண்ட உரை தந்திரம் மந்திரத்தோடு உபதேச சொல் என 3ஆம். பூண்ட அளவைக்கு எதிர்புலன் தன் இயல்பு பொது என்று 2ஆமே. கடந்த பாடலில் சுவாமிகள் அளவைகள் பல இருந்தாலும் அவையெல்லாம் காண்டல் கருதல் உரை என்ற 3 அளவைகளுக்குள் அடங்கும் என சொல்லி அந்த அளவைகளுக்கான இலக்கணத்தை சொன்னார். அதன் பின் ஒரு பொருளை நாம் ஐயம் திரிபு இன்றி சவிகற்பமாக அறிய வேண்டும். அப்படி சவிகற்பமாக அறிந்து கொள்வதுதான் அந்த பொருளை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டது என்பது பொருள். சவிகற்பமாக அறிவது என்றால் அந்த பொருளின் பெயர், குணம், ஜாதி, தொழில், உடைமை என 5 விகற்பங்களோடு அறிந்து கொள்வது சவிகற்ப காட்சி. அதுதான் சிறப்பு காட்சி. எந்த ஒரு பொருளையும் நாம் சவிகற்பமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி இந்த பாடலில் அந்த அளவைகளில் உள்ள உட்பிரிவுகளையும் அந்த அளவினால் பெறப்படும் பொருளின் இயல்புகளையும் பெயரளவில் எடுத்து கூறுகின்றார். முதலில் காண்டல் அளவை அல்லது காட்சி அளவை. காட்சி அளவை என்பது ஒரு பொருளை நேரடியாக நாம் கண்டு அறிவது காட்சி அளவை. இந்த காட்சி அளவையில் 4 வகை காட்சி உண்டு. முதலில் வாயில் காட்சி, 2வது மானத காட்சி, 3வது தன்வேதனை காட்சி, 4வது யோக காட்சி. வாயில் காட்சி என்பது இந்திரியங்களால் அறிந்து கொள்வது. இந்த காட்சியில் மனம் செயல்படாது. இந்திரியங்களின் துணையோடு ஒரு பொருளை நேரடியாக அறிந்து கொள்வது. கண் என்றால் ஒளியை, காது என்றால் சப்தத்தை, அந்த பொருளுக்குரிய விடயத்தை நேரடியாக கண்டு அறிந்து கொள்வது இந்திரிய காட்சி. இந்த இந்திரிய காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருக்கும். நிர்விகற்ப காட்சியில் நாம் பொருளின் உண்மை மாத்திரம், அந்த பொருள் இருக்கிறது என்ற அளவில் தான் நாம் தெரிந்து கொள்வோம். அந்த பொருளின் பெயர், ஜாதி, குணம் என்ற எந்த வேறுபாடுமின்றி அறிவதால் இது பொது காட்சி. இதற்கு அடுத்தது மானத காட்சி. நிர்விகற்பமாக அறிந்த பொருளை மனம் பற்றத் தொடங்கும். அப்படி மனம் அந்த பொருளை பற்றினால் அந்த பொருளை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து அந்த பொருளை விகற்பமாக அறியும். அந்த பொருளின் பெயர், குணம், ஜாதி, தொழில், உடைமை என 5 விகற்பங்களோடு அறியக்கூடிய காட்சி மானத காட்சி. நாம் இந்திரிய காட்சி என்றால் மனம் செயல்படாது. இதில் இந்திரியங்கள் அளவிலே நாம் தெரிந்து கொள்வதால் இந்திரிய காட்சி என்றும், மனம் செயல்படுவதால் இது மானத காட்சி என்றும் சொல்கின்றோம். ஆனால் இந்த காட்சிகளுக்கு பின்னால் எத்தனை வேலைகள் நடைபெறுகின்றது என்பதை சுவாமிகள் அடுத்தடுத்த பாடலில் விளக்கமாக கூறுகின்றார். உதாரணமாக ஒரு சவிகற்ப காட்சி நாம் காண வேண்டும் என்றால் புறத்தே அந்த பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருளை காட்டக்கூடிய ஒளி இருக்க வேண்டும். பொருள் வரக்கூடிய காலம் இருக்க வேண்டும். ஒரு இடம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் புறத்தே இருக்க வேண்டும். அதேபோல் நம்மிடம் அந்த பொருளை காணக்கூடிய இந்திரியங்கள் இருக்க வேண்டும். அந்த இந்திரியத்தை பற்றக்கூடிய மனம் இருக்க வேண்டும். அந்த மனத்தை செலுத்தக்கூடிய உயிரின் அறிவு இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் ஒருங்கிணைந்து நின்றால்தான் ஒரு பொருளை நாம் சவிகற்பமாக அறிந்து கொள்ள முடியும். இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட, உதாரணமாக வெளியே ஒளி இல்லை என்றால் மனம் இருந்தாலும் கண்ணில் ஒளி இருந்தாலும் அந்த பொருளை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது, சவிகற்பமாக அறிந்து கொள்ள முடியாது. அதேபோல் வெளி உலகில் எல்லாம் இருந்தாலும் நம்மிடம் கண்ணில் ஒளி இல்லை என்றாலும் அந்த பொருளை நம்மால் காண முடியாது. இப்படி எல்லாமே இருந்தால் கூட ஒரு பொருளை நாம் மனம் பற்றி உயிர் அறிய வேண்டும் என்றால் இறைவன் உடனிருந்து நமக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினால் அன்றி நம்மால் எந்த ஒரு பொருளையும் அறிந்து கொள்ள முடியாது. முதலில் வாயில் காட்சி, அது நிர்விகற்ப காட்சி. 2வது மானத காட்சி, அது சவிகற்ப காட்சி. 3வது தன்வேதனை காட்சி. வேதனை என்றால் அனுபவம் என்பது பொருள். இந்த உலகத்தில் பெரும்பாலும் நாம் துன்ப வேதனையை அதிகமாக அனுபவிப்பதால் வேதனை என்ற சொல்லுக்கு துன்பம் என்ற பொருளிலே பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் வேதனை என்றால் அனுபவம் என்பது பொருள். மனதினால் சவிகற்பமாக அறிந்த ஒரு பொருளை சித்தம் சிந்திக்க தொடங்கும். சித்தம் பலகாலம் அந்த பொருளை பற்றி சிந்தித்து சிந்தித்து அதில் அழுந்தி அனுபவிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழுந்தி அனுபவிக்கின்ற பொழுது அந்த பொருளால் நமக்கு ஒரு இன்ப அனுபவம் கிடைத்தால் அந்த பொருள் இன்ப பொருள்.
அந்த பொருளால் துன்ப அனுபவம் கிடைத்தால் அது துன்பப் பொருள். அந்த பொருளால் நமக்கு மயக்கம் உண்டானால் அது மயக்க பொருள். இது மூன்றாவது காட்சி. இந்த மூன்று காட்சிகளும் நமக்கானது, மனிதர்களுக்கானது. இதற்கு மேற்பட்டது சிறப்பான காட்சி தான் யோக காட்சி. இது ஞானிகளுக்கானது, ரிஷிகளுக்குடையது, முனிவர்களுக்கானது இந்த யோக காட்சி. இது மூன்றாவது காட்சி. இந்த யோக காட்சிக்கு இடம் தேவையில்லை, காலம் தேவையில்லை, கருவி தேவையில்லை. ஞானிகள் இருந்த இடத்திலிருந்தே முக்காலத்தையும் உணரக்கூடியவர்கள். இந்த காட்சி இடம், பொருள், காலம் என எந்த ஒன்றின் துணையின்றி அறிவதால் இது சிறப்புடையது. இது சிறப்புடையது என்பதை சொல்வதற்காகத்தான் சுவாமிகள் இந்த காட்சியை சொல்லும் பொழுது காண்டல் வாயில் மனம் தன் வேதனையோடு யோகம் என சொன்னார். காட்சியில் வாயில் மனம் தன் வேதனை யோகம் என சொல்லி இருக்கலாம். ஆனால் இது சிறப்புடையது என பிரித்து காட்டுவதற்காகத்தான் வாயில் மனம் தன்வேதனையோடு யோக காட்சி என சொன்னார். ஓடு என்ற சொல் தமிழ் இலக்கணப்படி பல சொற்களை சொல்லும் பொழுது ஒரு சொல்லை பிரித்து சொல்வதற்காக பயன்படுத்துவது. அப்படி அந்த சொல்லை பிரித்து சொன்னால் முன்னால் சொல்லப்பட்ட எல்லா சொற்களையும் விட இது சிறப்பு வாய்ந்தது என்பது பொருள். இது தமிழின் சிறப்பு. இந்த யோக காட்சி சிறப்புடையது என்பதனால்தான் தன்வேதனையோடு யோகம் என சிறப்பாக பாடினார். இனி அடுத்தது கருதல் அளவை. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கின்ற ஒரு பொருளை அதை விட்டு நீங்காத ஒரு பொருளை கொண்டு கருதி அறிவது கருதல் அளவை. கருதல் அளவையில் இரண்டு வகை உண்டு. ஒன்று தன்பொருட்டு அனுமானம், மற்றது பிறர் பொருட்டு அனுமானம். ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனுமானித்து அறிந்தால் அது தன்பொருட்டு அனுமானம். ஒரு பொருளை பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்று கருதி உணர்ந்து அதை எடுத்து சொன்னால் அது பிறர் பொருட்டு அனுமானம். உதாரணமாக இந்த பாடத்தை நாம் படித்து தெரிந்து கொள்வதற்காக படித்தால் அது தன் பொருட்டு அனுமானம். பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக படித்து அறிந்து சொன்னால் அது பிறர் பொருட்டு அனுமானம். சாமிகள் இந்த கருதல் அளவை கொண்டுதான் அடுத்த 3 சூத்திரங்களையும் அமைத்திருக்கின்றார். காண முடியாத இறைவனையும் உயிரையும் பாசத்தையும் கருதல் அளவையினாலே நமக்கு விளக்குகின்றார். அவர் இந்த 3 பொருள்களை உணர்ந்திருந்தாலும் நமக்காக சொல்வதால் இது பிறர் பொருட்டு அனுமான வகையை சார்ந்தது. அடுத்தது உரை அளவை. இந்த காண்டல் அளவையிலும் கருதல் அளவையிலும் காணப்பட முடியாத பொருளை எடுத்து சொல்வது உரை அளவை. இந்த உரை அளவையில் 3 வகை உண்டு. ஒன்று தந்திர அளவை, இரண்டாவது மந்திர அளவை, மூன்றாவது உபதேச சொல். தந்திரம் என்பது இறைவனே அருளிய நூல்கள் எல்லாம் தந்திரங்கள். வாதல முதல் காமிகம் வரை 28 ஆகமங்களை இறைவன் நமக்கு அருளியுள்ளான். இவையெல்லாம் தந்திர அளவையில் அடங்கும். இரண்டாவது இறைவனுடைய அருளாளர்கள் அவனுடைய அருள் பெற்று செய்த நூல்கள். அந்த தந்திர ஆகம நூல்களை விரித்தோ சுருக்கியோ நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு செய்தவை எல்லாம் மந்திர அளவையில் அடங்கும். மூன்றாவது உபதேச அளவை. இந்த உபதேச சொல் என்பது தக்க குருமார்கள், ஞானிகள் நாம் உய்யும் பொருட்டு அந்த மந்திர சொல்லை நமக்கு உபதேசமாக சொல்வது. இந்த உபதேச அளவைதான் சிறந்தது என்பதனால்தான் சுவாமிகள் தந்திர மந்திரத்தோடு உபதேசம் என பிரித்து சொன்னார். இந்த 3 அளவைகளாலும் அதன் உட்பிரிவில் உள்ள அளவைகளாலும் அறியக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் 2 இயல்பு உண்டு. ஒன்று அந்த பொருளின் பொது இயல்பு, மற்றது அந்த பொருளின் சிறப்பு இயல்பு. இந்த பாடலில் சுவாமிகள் நமக்கு ஒவ்வொரு அளவையின் பெயரை மட்டுமே நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். இனி அடுத்தடுத்த பாடல்களில்தான் இந்த அளவைகளை பற்றி விளக்கமாக எடுத்து கூறுகின்றார். அந்த பாடல்களை எல்லாம் குருவருளாலும் திருவருளாலும் நமக்கு சிந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.